بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير. இந்த வாரம் மேராஜ் இரவு தொழு வருது. நான் தஸ்மீக் நம்பி தொழு எப்படியா தொழுறணுமாப்ல. இந்த நம்மளோட அமல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா மாப்பிள்ள, மற்ற நேரம் தொழிலெல்லாம் விடு, இந்த மேரேஜ் தொலைக்கு போலன்னு வை, எங்க வாப்பா அவ்வளவுதான், நீ வந்தே கொண்டுருவாரு. பாய்ஸ், அடுத்த வாரம் நம்ம ஸ்கூல் ஒரு நாள் லீவ் வருது. நம்மலாம் என்ன பண்ணுறோம், காட்டுப்புள்ளியாசல் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் வச்சுக்கிடுவோம். சரியா? அன்னைக்கு அப்புறம் மேட்ச் போட முடியும். முதல் நாள் நைட்டு மகராஜ் இரவு தொழுகணும், சகர் வைக்கணும், காலையில தூங்கணுமே. என்னது மேராஜ் இரவு தொழுகையா? என்னடா இன்னுமாடா மார்க்கத்தை வழங்காம இந்த புத்தகத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மெஹராஜ் பயணங்கிறது உண்மையான சம்பவம் தான். அந்த மெஹராஜ் இரவுல தான் அல்லாவுடைய தூதரை மாணவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விண்ணோதத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு வந்தாங்க. அந்த இரவுல தான் நம்மளுக்கு 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த இரவு பயணம் வந்து அல்லாவுடைய தூதரை புராக் என்ற வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டாங்க. அந்த பயணத்தில் அல்லாவுடைய தூதர் வந்து 7 வாகனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அப்போ அங்க உள்ள இடைத்தூதர்களை சந்திச்சாங்க. மற்றும் 7வது வாகனத்தில் உள்ள ஜித்துல் முந்தகா என்கிற மரவரை அழைத்து செல்லப்பட்ட அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய உரையாடி நமக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கிட்டு வந்தாங்க. இதுதான் இந்த மேராஜ் பயணத்தோட முக்கிய சாராம்சமும். இது மேலும் இதுல நம்ம படிப்பினை தரக்கூடிய நிறைய செய்திகள் உள்ளது. ஆனா இதை எதையுமே விளங்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த மேராஜ் தொழுகைன்ற பேர்ல ஏராளமான புத்தகத்தான காரியங்கள்ல அல்லாவுடைய தூதர் வழிகாட்டாத காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, இந்த மேராஜ் பயணம்ன்றது ரஜப் 27 அன்னைக்கு தான் நடந்ததுன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் அதிகாரப்பூர்வமா எங்கேயுமே கிடையாது. ஆனா நம்ம தான் முன்னோர்கள் சொன்னாங்க ரஜப் 27 தான் மேராஜ் பயணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த தஸ்பீ தொழுகை, நபில் தொழுகைன்னு சொல்லிட்டு தொழுதுட்டு இருக்கோம். மேராஜ் பயணம் வந்து மக்கால நடந்த சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கால வாழ்ந்த முதல் காலகட்டத்துல அவங்களுக்கு கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை தொழுவதற்கே ரொம்ப நெருக்கடியான வேலை இருந்துச்சு. இதுல அவங்க எங்க போய் இரவு ஃபுல்லா நின்று தொழுது இருப்பாங்க, மேராஜ் இரவை எங்க நோன்பு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் பிற்காலத்துல மதீனாவுக்கு சென்றாங்க. அப்ப அவங்க கையில ஆட்சி அதிகாரம்லாம் கைக்கு வந்துச்சு. அப்பயும் கூட அவங்க மெஹராஜ் இரவு வந்து ரஜப் 24 அன்றுன்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடல. மேலும் அவங்க நோன்பு வச்சதாவோ இரவு ஃபுல்லா நின்று வழக்க வழிபாடுகள் செஞ்சதாவோ எந்த இடத்துலயும் அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைக்கல. மேலும் தஸ்பீக் நபில்ங்கிற தொழுவை பல நூல்கள்ல காணப்பட்டாலுமே அது வந்து பலவீனமான செய்தியா தான் காணப்படுது. நீங்க என்னமோ சொல்றீங்க, முன்னோர்கள் காலகாலமா சொல்லிட்டு வராங்க, எங்க அஜர் சொல்லி கொடுத்தானே நான் பாவக்காரியமா தொழுவதானப்பா, அல்லாவை தான் தொழுகிறோம். வித்தத்து மவுளுது இது கூட சொல்லுங்க, பாவக்காரியும் நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது வந்து ஒரு நாள் தொழுதாலே நீங்க நரகத்துக்கு பெரியன்னு சொல்றீங்க. எப்படி மாப்பிள்ள, மார்க்கத்துல வகின்ற பேர்ல எது வந்திருக்குதோ அது மட்டும்தான் மாப்பிள்ள மார்க்கம். வகியில இல்லாததை மார்க்கமா நம்மளா எடுத்து பின்பற்றணும்னா நாளைக்கு நரகத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் குரான்ல என்ன கேட்கிறான்? உங்களுக்கு அல்லாவிடமிருந்து அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்ட போது எங்கள் முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்ப அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய முன்னோர்கள் நேர்வழி பெறாம நேர்வழி இல்லாத அந்த பாதையில இருந்தாலும் அதை அப்படியே பின்பற்றுவீங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே விளங்காம அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா அதையும் அப்படியே பின்பற்றுவீங்களா? அல்லாஹ் குரான்ல கேட்கிறானா இல்லையா? அப்ப இது மூலமா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? நீ மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்தை நீ பின்பற்றணும் அப்படின்னா நாளைக்கு உனக்கு நரகத்துல தான் கொண்டு போய் அதை சேர்க்கும் நல்லா சொல்றான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு பயானுக்கு முன்னாடி எந்த செய்தியை சொல்லி ஆரம்பிப்பாங்க? செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களிலேயே மிகவும் தீமையானது பிதுஅத்தாகும். ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகிலேயே கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க மாப்ள. அதனால இந்த ஒவ்வொரு பிதுஅத்துமே எல்லாமே மார்க்கத்தில் இல்லாத எதுவுமே இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு நரகத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். வேணாம் மாப்பிள்ள, மார்க்கெட்டின் பேர்ல இருக்கிற புதிய அனாச்சாரங்கள்லாம் விட்டுருவோம். நம்ம மேகராஜ் இரவு அன்னைக்கு அடுத்த நாள் கன்ஃபார்ம் கிரிக்கெட் மேட்சுக்கு போயிடுவோம். நம்ம எல்லாம் மேட்சுக்கே போயிடுவோம். லோவர் தொழு வந்து நம்ம கிரவுண்ட்லேயே கூட தொழுக்கணும். சரியா? சரி, வக்துக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம எல்லாம் தொழுவ போவோம். سلام هي حتى مطلع الفجر.